ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. நெகட்டிவ் ரியாக்ஷனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் மட்டும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 24,287 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 78 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 281 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 77,728 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 6 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 57,497 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 30,807 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 549 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஆட்டோ 29 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 29,178 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது 2,535 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்கிறாங்க. டிஎஸ் பார்க்கும்போது 5,101 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு இந்த கியூபிட் இன்னைக்கு மார்க்கெட்டில் 7% அளவுக்கு கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து சில நேரம் அதிக அளவில் வால்யூம் பேசிஸில் மேலே போகும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபண்டமெண்டலி கம்பெனி நல்லா தான் இருக்குது. கண்டினியூஸாக ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாமே பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு இந்த குவார்ட்டரில் பார்க்கும்போது. இன்றைக்கி ஒரு 7.5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு 270 ரூபாவில். ஏன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும். ஏன்னா பீக் லெவலில் டச் பண்ணியிருக்கு. 299 வரைக்கும் போன பங்கு இப்போ 270க்கு வந்திருக்கு. பட் இருந்தாலும் இதோட வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பட் இந்த பங்குலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க. இப்போதைக்கு நான் பார்த்தது வரைக்கும் அந்த ஸ்டாக்கோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்தவித நெகட்டிவ் ரியாக்ஷனும் இல்லை. அதாவது அப்பப்போ 5% விழுது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சடனாக பிக்கப் ஆயிடுது. ஆனால் பெரிய அளவில் ஒரு டவுன்ஃபாலை நான் அந்த பங்கில் பார்க்கல. அதனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது அரௌண்ட் 730 க்ளோஸ் ஆயிருக்கு. 731 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பங்கு இந்த வருஷத்தில் மட்டுமே, ஆக்சுவலி இன்றைக்கி அந்த ஆர்டிக்கில் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஸ்டாக் வந்து மல்டி இயர் லோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. குறிப்பாட்டு இந்த வருஷம் மட்டுமே அந்த ஸ்டாக் 25% டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணியிருக்கு. இந்த வருஷத்தில் மட்டும் 25% விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு விதத்தில் மேலே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது லிவரேஜ் பெட்ஸில் வந்து அந்த ஸ்டாக் மேலே போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லிவரேஜ் பெட்ஸ் அப்படின்னா மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி, லிவரேஜ் பெட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம். ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணாமல் ஒரு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு, கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கர் வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அஸ் ஆஃப் August 13 வரைக்கும் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் லிவரேஜ் பொசிஷன் கிட்டத்தட்ட 3000 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு. 3212 கோடி. ஜூலை 31 பார்க்கும்போது 36% இருந்துச்சு. அதாவது ஜூன் 2026 கம்பேர் பண்ணும்போது 80% அதிகம். ஜூலை 31 கம்பேர் பண்ணும்போது 36% அதிகம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிவரேஜ் பெட்ஸ் பேசிஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஃபண்டமெண்டலி இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக மூமெண்ட்ஸ் சடனாக பிக்கப் ஆகுமா ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு டவுட்டான கொஸ்டினாக இருக்குது. ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 3 day SLB கான்ட்ராக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ் பாரோயிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை வந்து பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிஸில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து 3 day SLB கான்ட்ராக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த எலக்ட்ரிக் கார்ஸோட எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து எலக்ட்ரிக் கார் எக்ஸ்போர்ட் $369 million இருக்குது. $369 million இருக்குது Q1 ஃபினான்ஷியல் 27. இல்லை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எலக்ட்ரிக் மோட்டார் கார்ஸு சேம் ரேட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ போய் இருக்குது. ஏன்னா 16 மடங்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்லாம் அதிக அளவில் டிமாண்ட் இருக்குது. எலக்ட்ரிக் கார் ஷிப்மெண்ட் பார்க்கும்போது 10,802 கார் இந்த குவார்ட்டரில் நம்ம ஷிப் பண்ணியிருக்கிறோம். இயர் ஆர்டர் பேசிஸில் பார்க்கும்போது சேம் ரேட் லாஸ்ட் இயரில் ஜஸ்ட் 1,309 கார் தான். இப்போ 10,802 கார் அதிகரிச்சிருக்கு. அடுத்து யூரோப்பு தான் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் மார்க்கெட். எக்ஸ்போர்ட்ஸ் டு ஸ்பெயின் பார்க்கும்போது $146.4 million, 40% இருந்திருக்கு. டோட்டல் எலக்ட்ரிக் கார் எக்ஸ்போர்ட்டில் 40% அங்கே தான் போயிருக்கு. 4,007 வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தான் ஷிப் பண்ணியிருக்கோம். யூகே பார்க்கும்போது செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட். $78.7 million ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம், அவங்க இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வால்யூம் பார்க்கும்போது 2,646 யூனிட்ஸாக இருக்குது. ஜெர்மனி $25.1 million, நார்வே $21.1 million, டென்மார்க் $21 million, பெல்ஜியம் $12.9 million, நெதர்லாண்ட் $12 million. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் பார்க்கும்போது $13.4 million இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேபாள் $8.1 million இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட எலக்ட்ரிக் கார்ஸோட டிமாண்ட் வந்து குளோபல் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது எல்என்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட 15,000 கோடி ஒர்த் ஆஃப் ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மிடில் ஈஸ்ட் கிளைண்ட்லேருந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது.
பிபிசியில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் வெதர் டீசல் ரேக் வந்து பார்த்தீங்கன்னா இது வெதர் டீசல் ரேக்கை வந்து ஆர்மியோட ஹை ஆல்டிடியூட் ஆப்ரேஷன்ஸுக்கு வேண்டி டிஸ்பேச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிபிசியோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரும் பீனா ரிஃபைனரியும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் வெதர் கிரேட் டீசலை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சிவியர் கோல்டுலேயும் ஹை ஆல்டிடியூட் கண்டிஷன்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்ட ஆர்மிக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. இது பிபிசிஎல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. உலட்ரா கிரீன் டெக் கொடுத்த அப்டேட்டு ஃபினான்ஷியல் 28ல் பெர் குவார்ட்டருக்கு 1200 வெஹிக்கிள்ஸ் வந்து நாங்கள் டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கைவசம் 8000 பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கைவசம் இருக்குது. ஸோ அதனால் ஃபினான்ஷியல் 28ல் பெர் குவார்ட்டருக்கு இந்த கவுண்டில் நாங்கள் பஸ்ஸஸ் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாடா கேபிட்டல் ஹெல்த் கேர் ஃபண்ட் பார்க்கும்போது $30 மில்லியன் வந்து டெனட் டயக்னாஸ்டிக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. $30 மில்லியன் அளவுக்கு இந்த டெனட் டயக்னாஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெனட் டயக்னாஸ்டிக்ஸ் பார்க்கும்போது 2018 ஃபவுண்ட் பண்ண கம்பெனி. ஸோ இது வந்து டாடா கேபிட்டல் ஹெல்த் கேர் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அபாக்கஸ் மியூச்சுவல் ஃபண்ட் 10,000 கோடி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. அபாக்கஸ் மியூச்சுவல் ஃபண்ட் 10,000 கோடி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. 10,056 கோடியாக இருக்குது. இது அபாக்கஸ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கிரீவ்ஸ் காட்டன் பார்க்கும்போது ஃபில் ஓனர்ஷிப் எக்ஸல் கண்ட்ரோல் லிங்கேஜ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணியிருக்கிறாங்க. கிரீவ்ஸ் காட்டன் ஃபுல் ஓனர்ஷிப் பார்க்கும்போது எக்ஸல் கண்ட்ரோல் லிங்கேஜில் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கிரீவ்ஸ் காட்டன் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலி 20% 80% இருந்தது. இப்போ 20% அக்யூஷன் பண்ணி 100% டோட்டல் ஷேர் ஹோல்டிங் ஆட்டு அவங்க கைவசம் எடுத்திருக்காங்க கிரீவ்ஸ் காட்டன். ஏத்தர் பார்க்கும்போது 450X ஓர்டனை வந்து பார்த்தீங்கன்னா ஓர்டன்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க நேபாளில். இது வந்து நியூ டிசைன் ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஏத்தர். ஸோ இதில் வந்து சம் டெக்னாலஜிஸ் எல்லாமே வச்சு இதை கொண்டு வந்திருக்காங்க ஏத்தர். ஸோ நேபாளில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒயிட்டு, ஸ்பேஸ் கிரே, லூனார் கிரே இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓரியன்ட் எலக்ட்ரிக் பார்க்கும்போது ஈகோடெக் வால்ட் பிஎல்டிசி சீலிங் ஃபேனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 4,594 ரூபாலேருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது. 28 வாட் அந்த ரேஞ்சில் 4,594 ரூபா அதோட பேட்டரி லைஃபோட அமௌண்ட்டு. 10 ஹவர்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாட்டு பவர் கட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ் 4,594 ரூபா. பவர் கட் ஆனாலும் 10 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓரியன்ட் எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜேஎஸ்டபிள்யூ டுலக்ஸ் பார்க்கும்போது கிருஷ்ணா ராலப்பாலியம் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க சிஎஃப்ஓ பொசிஷன்லேருந்து. கிருஷ்ணா ராலப்பாலி வந்து சிஎஃப்ஓ பொசிஷன்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ எஃபெக்டிவ் வருதுன்னா October 14 இருந்து. சன்ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. யூஎஸ் அப்பீல்ஸ் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவுக்கு ஃபேவரான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு லிபிட்டர் ஆன்டி ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் குறிப்பாட்டு ஃபைசருக்கும் இவங்களுக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு ஒப்பந்தம் 2008 வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு யூஎஸ் அப்பீல் கோர்ட்டில் வந்து இவங்களுக்கு எகென்ஸ்டாட்டு ஃபைசர் போயிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சன்ஃபார்மாவுக்கு ஃபேவராட்டு தான் அந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சன்ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஓலா எலக்ட்ரிக் பார்க்கும்போது ஓலா சக்தி பஸ், அதாவது ஓலா சக்தி பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில். ஸோ இது வந்து சக்தி ரேக் அண்ட் மகாசக்தி அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ஷியல் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ், குறிப்பாட்டு கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ், யூட்டிலிட்டி ஸ்கேல் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. குறிப்பாட்டு August 15 வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்கா லேபரேட்டரிஸ் பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் 8% அளவுக்கு பாசிட்டிவில் இருந்துச்சு. இப்கா லேபரேட்டரிஸ் பிரபுதாஸ் லீலாதர் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பை ரேட்டிங் 2,000 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் இப்கா லேபரேட்டரிஸ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனும் இன்றைக்கி 2% சம்திங் டிக்ளைன் இருந்துச்சு. அவங்களோட Q1 ஃபினான்ஷியல் 21 பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு மிக்சட் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ப்ராஃபிட் ட்ராப் ஆயிருந்துச்சு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனோட ப்ராஃபிட் ட்ராப் ஆயிருந்துச்சு. அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2% அந்த ஷேர் வந்து ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் இருந்துச்சு. ஷாப்னாம் சின்ஹா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் டேர்ம் வந்து ஆர்பிஐயோட அப்ரூவலோட ஷபாம் சின்ஹா வந்து அதாவது ஷாப்னாம் சின்ஹா ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்கோட சேர்பர்சனாட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. சுனில் பாரதி மிட்டல் வந்து அந்த பொசிஷன்லேருந்து செப்டம்பர் 30 ஸ்டெப் டவுன் ஆகுறாங்க அந்த போர்ட்லேருந்து. ஸோ அதனால அந்த பொசிஷனுக்கு ஷாப்னாம் சின்ஹா வந்து பார்த்தீங்கன்னா October 1 வராங்க. கிட்டத்தட்ட 3 இயர் டேர்மு. ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா அப்ரூவலும் கொடுத்துருக்கதாட்டம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆரோபிண்டோ ஃபார்மோட ஷேர் ப்ரைஸ் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருந்துச்சு. ரேலிகா யூனிட்டில் வந்து பார்க்கும்போது யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாட்டு March 24, April 10 அது வரைக்கும் நடந்த இன்ஸ்பெக்ஷன்.
ராலிகா நார்த் கரோலினா, ஆரோலைஃப் ஃபார்மா எல்எல்சி, இது வந்து ஆரோபெண்டோ ஃபார்மாவோட சப்சிடரி. 11 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டும் கிடச்சிருக்கு. ஸோ ஆரோபெண்டோ ஃபார்மா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருந்திருக்கு. கியூபிடோட ப்ரொமோட்டராக இருக்கிற ஆதித்யா குமார் ஹால்வாசியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணுறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஆதித்யா குமார் ஹால்வாசியா பார்க்கும்போது 33.39% ஆட்டு அவங்களோட ஸ்டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கிட்டத்தட்ட 0.10% ஸ்டேக் வந்து அடிஷ்னலாட்டு வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டர் குரூப் கிட்டத்தட்ட 46.34% ஸ்டேக் வந்து ஓன் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கியூபிடோ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நோயல் டாட்டா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், ஹோம் மினிஸ்ட்ரி அஃபிஷியல்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு டாடா சன்ஸில் சில லீடர்ஷிப் டிரான்சிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டி இருக்குது. ஸோ டாடா குரூப்போட சேர்மனாக இருந்த என் சந்திரசேகரன் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில லீடர்ஷிப் சேஞ்சஸும் பண்ணணும். அது இல்லாமல் ஆகஸ்ட் 17 மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 18 பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த மீட்டிங்கில் சில இம்பார்ட்டண்டான டிசிஷன் எல்லாமே எடுக்கணும். ஸோ நோயல் டாட்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட்டில் உள்ள ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாமே குறிப்பாட்டு சீனியர் பிஎம்ஓ ஆஃபீஸில் உள்ளவங்க, அடுத்தது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவையும் பார்த்தீங்கன்னா பார்த்து பேசியிருக்கிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டாடா குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.